ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக திறந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று பாருங்கள். எளியவனை உயர்த்துகிறவர், சிறியவனை நினைத்து பார்க்கிறவர், அவன் வம்சங்களை அவர் நினைவு கூறுகிறார். நமக்கு பல நேரங்களில் நம்மை நினைவு கூற ஒருவர் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரரை பார்த்த பொழுது அவர் சொன்னார், என் ஊழியம் வளர்ந்து விட்டது, என் சபை வளர்ந்து விட்டது, என் மக்கள் நாங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறோம், ஆனால் எங்களை விசாரிக்க ஆள் இல்லை, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க ஆள் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஆள் இல்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் யாராவது ஒருத்தர் எங்களை கேட்டால் நாங்கள் சந்தோஷப்படுவோம், அப்படி எங்களை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் மிக நெருக்கடியான அந்த காரியத்தை சொன்னார்கள். ஆனால் ஒன்று எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. தேவன் உயர்த்துகிறார், அவர் மேன்மைப்படுத்துகிறார், நம்மை விசாரித்து வழி நடத்துகிறோம் அவராகவே இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் சிறுமை இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. நம்மை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உயரத்தில் வைக்கிறவர். எத்தனை மேன்மையானவர் என்று பாருங்கள், எத்தனை மகிமையானவர் என்று பாருங்கள். உதவி வருகிற கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். ஒரு சாதாரண மனிதனை கர்த்தர் உயர்த்தி அவன் செய்கிற நற்கிரிகள் நிமித்தம் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது எவ்வளோ பெரிய பாக்கியமான வேலை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தபித்தாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து. தபித்தாள் தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தார், உழைத்து. ஆனால் அவர் மரித்து போனார். அப்பொழுது பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார்கள், இவளை அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ரத்தாம்பர ஆடைகள் எல்லாம் அதெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அவன் இல்லை என்று சொன்னவனை பேதுரு போய் அவளுக்காக ஜெபித்த பொழுது அவர் உயிரடைந்து அவளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு அருகில் நிறுத்தினார். தேவன் நம்முடைய சிறுமை, நம்முடைய எளிமை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அது பெரிய உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அவர் நம்மை அழகாக விசாரிக்கிறவர், குறைவுகளை மாற்றி விடுகிறவர், நன்மை செய்கிறவர், மேன்மையடைய பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறைவுகளை மாற்ற விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுத்தால் அதை செய்வார். அவருக்கு அந்த காரியத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் இது பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை மாற்றி அமைப்பார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் மிகவும் சோர்வற்றிருந்தேன். அப்பொழுது நான் என்ன செய்வது, இதற்கு மேல் அந்த பிரச்சனையில் நாம் எப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு கேள்விக்குறியோடு அமர்ந்திருந்தோம். ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் மூலமாய் பேசினார். அப்பொழுதுதான் எனக்கு விளங்கினது, அப்பொழுதுதான் தெரிந்தது, அவமானங்கள், நிந்தனைகள் எது வந்தாலும் யாருக்காக சங்கிக்கிறோம். தாவீது சொல்கிறான், உபத்திரப்பட்டது நல்லது, இதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். நாமும் கூட நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம இடத்துல வரும்பொழுது நாம் சகித்துக் கொள்கிறோம். சகிப்தன்மை இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நாட்கள் ஒன்று வரும், அப்பொழுது உங்கள் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சினால் ரப்பாப்படுவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். மகிழ்ச்சியோடு காத்திருங்கள், கர்த்தர் பெரிய நன்மை செய்வார். ஆமென்.